இயேசு செய்த கிரியைகளை நாமும் செய்வோம். அல்லேலூயா. அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை போய் அறிவித்தார். பரிசுத்தாய் வந்துட்டாரு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஓகே, சார்ஜர் ஏற்றிக்கோ. உருண்டு பரண்டு அழுது சிரிச்சு நாங்கள் தனியாகலாம். தனியாக தான் அது. ஆரம்ப காலத்தில் முதல் பரிசுத்தாவி பெறப்போ அந்த மீட்டிங்கிலே உருளுவாங்க. அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு ஆரம்பத்தில் தெரியாது. ஆனால் போக 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 அனுபவசாலிகளாய் மாறுறப்போ நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறார். ஒரு ஒழுங்குக்கு வந்திருக்கிறார். நல்லா ஃபுல்லாக ஆண்கள் பெண்கள் சகோதர சகோதரிகள் ஆராதனை நடத்துகிறப்போ எங்கள் ஊர் பக்கம் ஒரு 2 பொம்பளைங்களுக்கு பரிசுத்தாவி ரொம்ப வந்துருச்சான். உருண்டு பிறண்டு அலங்கோலமாகி அந்த 2 பேருடைய புருஷனுங்களும் தலைமையை கை வச்சுக்கணும். ஐயோ, அந்த சத்தியம் தெரியும் அவங்களுக்கு. ஏன்டா இது இதை கூட்டின்னு வந்தேன்னா ஒவ்வொரு 2 பேருடைய புருஷனும் வருத்தப்படுறாங்க. டீசெண்டாக இருக்கணும். தேவாலயத்தில் பெண்கள் பகுதியில் பெண்கள் நல்லா ஸ்டெப் வச்சு ஆடிக்கோ பாடிக்கோ. ஆண்கள் பகுதியில் ஆண்கள் ஸ்டெப் வச்சு நல்லா பாடு ஆடு. இந்த பக்கம் வரக்கூடாது. ஆவியானவரை அப்படி தொடுத்துவார். நிறைய இடத்துல பார்த்துருக்குறோம். ஒழுங்கீனமானவர் அல்ல. எங்களை சிறப்பு செய்தியாளராக ஒரு இடத்துல கூப்பிட்டுருந்தாங்க. என் மனைவியை கூப்பிட்டுருந்தாங்க. பாடகரா, ஊர் பேர் சொல்லக்கூடாது, ஏன்னா ரெக்கார்ட் ஆகுது. நைட்டு 10க்கும் நாளைக்கு 10 மணிக்கு காலையில் இது பால் மலரடிகளில் யூடியூப்பு, சைக்கிள் டியூப்பு, ஃபேஸ்புக்கில் வெளியே வரும். தமாஷா பேசினா கொஞ்சம் சிரிங்களா. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சிரிக்கிறதும் பிடிக்கும், மற்றவங்களை சிரிக்க வைக்கிறதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படி சொல்லியும் சிரிக்காத பெரிய மனுஷனுக்கு மாதிரி உக்காந்துருந்தா எப்படி? சிறு பிள்ளைகளாக மாறிடணும். அல்லையா சொல்லுங்க. ஒருத்தர் வந்து ஐயா நான் ஆராதனை கொஞ்ச நேரம் நடத்துறேன்னு எங்கள் நேரத்தை ஒதுக்கி அவர்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. அவர் பாடிக்கிட்ட எல்லாரும் நல்லா அவங்க செக்ஷனில் ஆண்கள் பக்கம் பெண்கள் பக்கம் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி ஆடி பாடுறாங்க. கேப் நல்லா இவ்வளோ கேப் இருக்குது. ஓகே, நானும் சந்தோஷப்பட்டேன். ஆனால் அதுங்க தவறி இந்த பக்கம் வந்தால் ஒருத்தர் போய் வாலண்டியர் போய் நீக்கு கொஞ்சம் போய் அப்படி விடுவாங்க. நீங்கள் தான் நிற்கணும், இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லி விடுவாங்க. ஆராதனை நடத்துறவர் ஆய்வில் நிரம்பி எகிரி மேடை மேலேருந்து பெண்கள் பகுதியில் ஒரு குதிச்சார். அதுங்க பாவம் கண்ணை மூடி ஸ்தோத்திரம் போட்டு ஒரு காலத்தில் பயங்கர பாவிங்களாம். சாராயம் வைக்கிற பொம்பளைலாம் வந்து பரிசுத்தால் நிரம்பி ஆடுனுக்குது. அந்த பாஸ்டர் சொல்கிறாரு கடைசியில், இப்படியெல்லாம் பண்ணுறாரு இவர், அலங்கோலமாக பண்ணுறாரு. பெண்கள் பகுதியில் ஏன் குதிக்கணும், அவர் இங்கே குதிக்க வேண்டியது தானே. பாஸ்டர் சொல்கிறார். எனக்கு நம்மளுக்கு வந்து முக்கியமாக பாஸ்டருங்க விசுவாசிகள் தப்பு பண்ணால் உடனே சொல்கிறோம். அப்படி ஆடுறாங்க, டப்பாங்குத்து ஆடுறாரு. பரிசுத்தாவி பெற்றவங்க மாதிரி ஆடலை அவர். அப்புறம் பிடிச்சி இழுத்துன்னு வந்து உட்கார வச்சுட்டாங்க. யாரோ ஏன் நேரம் என் மனைவி பாட்டுக்கிட்டெல்லாம் பாடி முடிச்சுட்டாங்க. அவங்க இருக்கிற இடத்த விட்டு நகர மாட்டாங்க, கரெக்டாக பாடி முடிச்சுருவாங்க. ஏன் நேரம் பிரசங்கம் சொல்லிட்டேன் நான் கரெக்டாக. அப்படியே மேடையில் உக்காந்துருந்தார். அவரை பார்த்து சொல்லிட்டேன், பரிசுத்த ஆவியானவர் ஒழுங்கு உள்ளவர். ஆவியில் நேரம்னா ஆம்பளைங்க பக்கம் குதித்து விளையாடு, வீட்டில் உங்கள் மனைவி பிள்ளைகளோட குதித்து விளையாடு. நான் அது பந்த பாசம். நான் இல்லைன்னு. அப்பா அம்மா பையன் பொண்ணு பெண் பிள்ளைகளாக இருந்தால் அவங்க சொந்த பெண் பிள்ளைகள், அவங்க நீ நல்லா குதித்து விளையாடு பரவாயில்ல. மற்றவங்க வந்து யாரோ அதை அப்படியே விட்டா அந்த சகோதரிகளுடைய புருஷன் பார்த்தா பிரச்சனை பெருசாகி, இவர் என்னையா பரிசுத்தா பெற்றிருக்கிறாரு ஒழுங்கு இல்லாமல் கேட்பாங்க. பாஸ்டர் கெட்ட பேர் ஆகிடும். ஒழுங்குக்கு உட்பட்டவர். ஐயா எத்தனை மணிக்கு முடிக்கணும்னு சொன்னார். நான் அந்த நேரம் வர்றப்போ எல்லாம் பரிசுத்தாய் இன்னும் 1.5 மணி நேரம் என்ன பேச சொல்கிறாருன்னா அடுத்த முறை கூப்பிடுவாரா? நமஸ்காரம் முழு போயிட்டு வாங்க ஐயா. பரிசுத்தாவி நேரத்திற்கும் கட்டுப்பட்டவர். அல்ல சொல்லுங்க. ஆமாம், கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். ஃபாதர் நல்லா பாடினார், கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். அந்த பவராவி இப்போ வல்லமையின் ஆவி அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ஸாக அவர் என்ன கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார்ன்ற ஒரு வார்த்தை வருது. அவர் கரெக்டாக தான் பாடியிருக்கிறார். வீட்டில் நீ எப்படி என்ன பண்ணிக்கோ, உருள் பொருள் அழு சிரி அடிச்சுக்கோ, அதுவும் தனி நேரம். நாங்கள் அப்படி தான் தனி ஜபத்தில் மனம் விட்டு பேசுவோம், மனம் விட்டு ஆண்டவரோடு பேசுவோம். என்ன 1 கோடி ரூபாய் கொடுங்களா, என்ன குறைஞ்சு போட பாருங்க, அதை கூட இங்கே சொல்லிடக்கூடாது. மனம் விட்டு நீங்கள் பேசலாம் ஆண்டவர்கிட்ட. அது முக்கியம் இல்லை. அப்பா நீர் வரும்போது நான் உங்ககிட்ட வந்து சேரணும்,
பரலோக அதன் வாசியார். அப்படின்னா ஆவியானவர் வாழ்கிறாரா, என் உள்ளத்தில் பரிசுத்த ஆவி இருக்கிறாரா, ஆத்துமா செழிப்பா, ஆத்துமா செழிப்பாக இருந்தால் அவங்க வாழ்க்கையே செழிப்பாக இருக்கும். பட்டினியா உடம்பு மட்டும் சாப்பிட்டு 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 நல்லா இருக்குது, ஆத்துமா பட்டினியாக இருக்குது. ஏன்? ஆத்மாவுக்கு தேவை சரீர சாப்பாடு அல்ல, ஜெபம், வேத வாசிப்பு, உபவாசம், தான தர்மங்கள், பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. என் ஆவி, ஆத்மா, சரீரம், என் கண்கள், பேச்சு, பார்வை, நடக்கை அத்தனையும் மஸ்ட் பி இன் ஹோலினஸ். அதுதான் வாழுதுன்னு அர்த்தம். அப்போ இதை மட்டும் பார்த்து முடிக்க, இது ஒரு நீண்ட சப்ஜெக்ட். உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருப்பாயாக. நான் அதுக்காக ஜெபிக்கிறேன்றாருண்ணா. ட்விஸ்ட் வச்சார் பாருங்க, ஆத்மா வாழ்ந்தால்தான். அதே போல் கெட்டகுமாரன் கதையில் இயேசு ஒரு உண்மை சொல்கிறப்ப அப்பா சொல்கிறார் கடைசி கட்டம், மகனே நீ என்னோடு இருக்கிறபடியால் எனக்கு உள்ளதெல்லாம் உனக்கு சொந்தம்ன்றார். என்ன அர்த்தம்? நீ என்னோடு இருந்தால், அது அப்பா சொல்லிட்டாரு. நம்ம பரம தகப்பன் அப்பா சொல்றாரு, மகனே மகளே நீ எப்பொழுதும் என்னோடு கூட இருந்தால் எனக்கு உள்ளதெல்லாம் உனக்கும் சொந்தம். ஆண்டவர் ஒன்றும் அளந்து எண்ணி கொடுக்கிறவர் அல்ல, அவர் வாரி வழங்குகிறவர். கிருபைகள் ஏராளமாக இருக்குது அவர்கிட்ட, அதை கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அப்போ என்ன வாழுதான், என்னன்னா வாழ்ந்தா இந்த ஆத்மா பரிசுத்தத்தில் வளர முடியாது. பார்த்தீங்கன்னா ஒரு நீண்ட ஒரு வசனம், 1 Peter chapter 2 verses 11, 1 பேதுரு 2:11 படிக்கிறேன், கவனிங்க. பெரிய மாணவர்களே எடுத்து வச்சுங்க, அந்நியரும் இல்லைங்க, எல்லாரும் எடுங்க. 1 பேதுரு 2:11, 1 2 3 சொல்லுவேன், எல்லாருமே படிங்க. ரெடி? 1 2 3. பெரிய மாணவர்களே அந்நியரும் பரதேசிகளுமா இருக்கிற நீங்கள், எடுக்கல ஒன்றும் யாரும். 1 பேதுரு 2:11 எடுத்துட்டு ரெடியா? இப்போ ரெடி? 1 2 3. பெரிய மாணவர்களே அந்நியரும் பரதேசிகளுமா இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி, புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரிகளை கண்டு நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று புத்தி சொல்லுகிறேன். பெரிய வசனம் இல்ல? புத்தி சொல்றாரு. இன்னைக்கு புத்தின்றாவே புத்தினாவே என்ன நீ என்ன எனக்கு புத்தி சொல்றதுன்றான். புத்தி சொல்லும் ஊழியம் பேதுரு செய்தார், பவுல் செய்தார், யோவான் செய்தார், சீடர்கள் எல்லாருமே செய்தார்கள். புத்தி சொல்ற ஊழியம் யாருக்கு? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. அதில் தாழ்த்தி கேட்கணும், யார் மூலமாக கூட ஆண்டவர் பேசுவார். இதுதான் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிறது நம்ம ஆத்மாவை தோற்கடித்து அதில் உக்காந்துக்கும். அப்போ நம்மளை ஹேண்டில் பண்ணுறது பரிசுத்த ஆவியே இருக்காது, அது எப்போ போயிட்டு இருப்பாரு. என்ன சொல்றாரு பாருங்க, ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகள். அப்போ ஆத்மாவுக்கு விரோதி யாரு? ஃப்ளஷ், ஃப்ளஷ், லஸ்ட், லவ். அன்பு வேற, காட் இஸ் லவ். தேவன் அன்பாகவே இருக்கிறார். நான் எப்படி இருக்கிறேன்? அன்பு என்ற போர்வையில் நெவர் கிவ் அப் யுவர் சோல் ஃபார் லஸ்ட், லவ். மோகம், துர்ரிச்சை, அசுத்தம், காமம், இதெல்லாம் அன்புன்னு சொல்லுவாங்க. இது அன்பு அல்ல. அன்பிலே பயபக்தி உண்டு, பாசம் உண்டு, பரிசுத்தம் உண்டு. அன்பிலே பரிசுத்தம் உண்டு, அதான் உண்மையான அன்பு. ஆனால் அது நாளடைவில் மருவி வேறு மாதிரி மாறி, ஸ்டார்டிங்கில் உண்மையான தெய்வீக அன்பு மாதிரி தோன்றி, அதுக்கப்புறம் லஸ்ட் லவ் ஆகி, அதாவது இச்சாரோக காதல், இச்சாரோக அன்புன்னு பேர், அது பிரச்சனை பெருசாகிடுச்சு. இது உலகம் ஃபுல்லாக இப்போ இருக்குது. உலகம் ஃபுல்லாக ஓடிவிட்டான். தப்பு நினைக்கலாம். எப்படியோ பைபிள் சட்டத்தை மீறி, சபையின் சட்டத்தை மீறி, பெற்றோர் கீழ்ப்படியாம, அப்பா அம்மா சொல்ல கேட்காம ஓடிப்படுறது. அதுக்கப்புறம் எங்கன்னா ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டு நல்லா தான் வாழ்வாங்க, நல்லா தான் வாழ்வாங்க. நீ அடிப்படையே அவுட்டு, நீ நல்லா வாழ்ந்துன்னா பிரயோஜனம். அதைத்தான் நான் கேட்குறேன். பெற்றோர் பார்த்து கல்யாணம் பண்ணி, பெரியவங்க முன்னாடி சர்ச்சில் கல்யாணம் பண்ணி, எவ்வளோ பேருடைய வாழ்க்கை பிரச்சனை இருக்குது.
ஆனாலும் அவங்க மேல தப்பு இல்லை. அதற்கு பிறகு நடந்த தவறுகள், குறைகள், அதுக்கு தான் நியாயத்தீர்ப்பு. கல்யாணம் பண்ண விதம் தப்பு இல்லை, அதுங்க இல்லீகல். ஆனால் நல்லா தான் வாழ்வாங்க, சுகபோகமாய் வாழ்வாங்க. நாங்கள் லவ் மேரேஜ்னா அப்போ சர்ச்சில் பண்ணக்கூடாதா? பெரியவங்கிட்ட சரி எப்படியோ பார்த்துட்டு ஒத்துக்கினேன், அதை தான் கட்ட போகிறேன்னு. அது முறைப்படி சர்ச்சில் பண்ணு, பரிசுத்தமான இல்லற வாழ்க்கை வாழ்ந்து காட்டு. ஆரம்பத்தில் அவமானம் வந்தது தானே, அதை அழிக்க முடியுமா? எங்க கல்யாணம் போட்டோ ஆல்பம் எங்க? சர்ச்சில் கல்யாணம் போட்டோ எடுத்துருக்கிறீங்களா? நிச்சயதார்த்த படம் இருக்குதா? பாஸ்டர் வந்து நின்று ஜெபம் பண்ணி நடத்தினாரா? ஆனால் அவங்க என்ன சொல்றாங்க, அதுங்க அந்த லூசுங்க, நாங்கள் எப்படி பண்ணாலும் நாங்கள் நல்லா தானே இருக்கிறோம். நல்லா தான் இருப்ப, பரலோகம் போவியா? அதுக்குள்ள பயந்து நடுங்கி கர்த்தருக்கு பிரியமா ஒப்பு கொடுக்கணும். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். நாங்கய்யா எத்தனையோ பேர் பெரியவங்க முன்னிலையில் ஜபம் பண்ணி போதகரெல்லாம் வர வச்சு முறைப்படி தேவாலயத்தில் நடந்த எத்தனையோ திருமணம் இப்போ பிரச்சனைகள் இருக்குது. ஆனாலும் அவர்களை பாக்கியவான்கள் என்று நான் சொல்லுகிறேன். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அவங்க மனம் திரும்பி ஒத்து போய் தொடர்ந்து சந்தோஷமாய் வாழ்ந்தால் இன்னும் பாக்கியவான்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அதில் யாராவது ஒருத்தர் தான் குற்றவாளியாக இருக்க முடியும் இல்லையா? யாராவது ஒருத்தர் மேலே தான் தப்பு இருக்க முடியும். அப்போது வாழ முடியாத சூழ்நிலை வந்து அவங்க கர்த்தருக்கு பிரியமாக வாழ்ந்தா கட்டாயம் அவர்களை பரலோகம் வரவேற்கிறது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. முயற்சி பண்ணியும் திரும்ப வாழலான்னு ப்ரோக்ராம் பண்ணியும் முயற்சி பண்ணியும் அவங்க ஒத்துக்கலைன்னா இவங்க மேலே தப்பு இல்லையே. அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. நிறைய நம்ம ஞானத்தை பயன்படுத்தணும். ஞானத்தை பயன்படுத்தி ஆண்டவர் அதை பிரியப்படுகிறார். எப்படியோ போனது போச்சு, கர்த்தர் மன்னித்தார், மறந்து விட்டார்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறமா பரிசுத்தமாக வாழணும். அல்லேலூயா சொல்லுங்க. முயற்சி பண்ணியும் ஒன்றா வாழலான்னு முயற்சி பண்ணியும் ஜபம் பண்ணியும் அது கைகூடி வரல, நடக்கலைன்னாக்கா அது நம்ம மேலே தப்பு இல்லை. அவருக்கு தெரியும் திரும்ப உனக்கு ஆபத்து வரும், மகளே வானா விட்டுரு. கேட்டு பார்த்துட்டல, பல தடவை கேட்டு பார்த்தல, ஒத்து வரல. ஏற்கனவே வந்த பிரச்சனை எவ்வளோ, அதே பிரச்சனை அவங்ககிட்ட திருப்ப குழப்பம் வருமானா? எதுக்கு அப்படி வாழ்க்கை திருப்பி ஒன் சைடு மட்டும் திருந்தி அதர் சைடு திருந்தலைன்னா என்ன பிரயோஜனம்? கர்த்தர் உணர்த்துவார். உணர்த்தியும் கேட்கலையா? கடினப்பட்ட இருதயமா? அதை பற்றி நம்ம கவலைப்படவே கூடாது. உன் வேலையை நீ பார்த்துன்னு ஜெபம் பண்ணு, ஸ்தோத்திரம் பண்ணு, பரிசுத்தமாரு, பரலோகம் வந்து சேரு, உன் ஆத்துமா வாழும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், மனசாட்சி குத்தி கிடக்கும் சிலருக்கு, அதனால சொல்கிறேன், ரிலீஃப் பண்ணுறேன். பிரிந்திருந்தாலும் அவங்க பரிசுத்தமாக இருக்கிறாங்களா? கர்த்தர் பார்க்குறாரு. அதுதான் ரொம்ப முக்கியம். பாருங்க, மாம்சீக இச்சை, அதுக்காக தாங்க சொல்கிறேன், அதை விட்டுட்டு என்ன சொல்றாரு? நற்கிரியை செய்ய. அதுக்கு பதிலா மாம்சீக கிரிகளை விட்டுட்டு அமைதியாக இருந்தால் போதாது, சரி கட்டு. சரிக்கு சரி கட்டு, பண்ண தப்புக்கு சரி கட்டு, பேலன்ஸ் பண்ணு. பேதுரு எப்படி பேலன்ஸ் பண்ணாரு? மறுதளித்தார். பேதுரு இயேசுவை மறுதளித்தார். ஆண்டவர் இயேசு மன்னித்தார். ஆனாலும் அவருக்கு உள்ளத்துல உயிர் தெரிந்து பரலோகம் போயிட்டு பிறகு கூட, இயேசு போயிட்டு பிறகு அவர் ஊழியம் செய்யறாரு. உள்ளத்தின் ஆழத்துல குத்துக்குது. மன்னிச்ச பிறகு கூட கடைசியில் சட்டத்தை மீறி அவர் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணாருன்னு சொல்லி அவரை சிலுவையில் அறையும்படி மரண தண்டனை கொடுத்து விட்டார்கள். அப்போதான் பேதுரு சொல்றாரு, இதுதான் சரியான சந்தர்ப்பம். சிலுவையில் அறைறீங்க, இயேசுவை போல என்ன அறையாதீர்கள், என்னை தலைகீழாக சிலுவையில் அறைகள் என்று தண்டனையை அதிகமாக்கி கேட்டார். துன்பத்தை தண்டனையை அதிகமாக்கி கேட்டு வாங்கினார். தலைகீழாக சிலுவையில் தொங்குறது இன்னும் எவ்வளோ கொடுமை, அதை கற்பனை பண்ணி பார்க்கவே முடியாது. எப்படி தலை முகம் வீங்கி ரத்தம் கண்ணு வாய் மூக்கெல்லாம் வந்து எப்படி கற்பனை பண்ணவே முடியல. அப்படி பேதுரு மறிக்கிறப்ப தான், நான் இப்போ திருப்தியாக ரத்த சாட்சியாக ஏசப்பாவுக்காக நான் மறிக்கிறேன்னு அதை அன்போடு ஏற்றுக்கொண்டார். அந்த துன்பத்தை ஆர்சி என்று சொல்லக்கூடிய ரோமன் கத்தோலிக்க திருச்சபை வட்டானம் சரித்திரம் சொல்லுகிறது. முதல் போப் புனித பேதுரு. கையை தட்டி எல்லாரும் பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இந்த கல்லின் மேல் என் திருச்சபை கட்டுவேன் என்று பேதுருவை பார்த்து தான் சொன்னார். அதனால தான் முதல் போதகர் போப். அதுக்கப்புறம் தான் மற்றவங்க சரி காட்டணும். தெரியுமா? பண்ண பாவங்களை கர்த்தர் மன்னித்திருந்தாலும் சில காரியங்களை நம்ம சரி காட்டணும். தான தர்மம் பண்ணலாம், நேர்த்தி கடன் மாதிரி தான தர்மம் பண்ணலாம்.
அப்பா அம்மா சாகிற வரைக்கும் அவங்கள கவனிக்கணும். அப்பா அம்மா தடுமாறுவாங்க, நடக்க முடியாது, குழந்தை மாதிரி பார்த்துக்கணும். எப்படி நாம் பிறந்த பொழுது நம்மை சீராட்டி பாராட்டி குளிப்பாட்டி ஆகாரம் ஊட்டி வளர்த்து நமக்கு ட்ரெஸ் பண்ணி தலையை கோரி வாரி பவுட்ரு போட்டு கான்வென்ட்டுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புனாங்களோ, அதுபோல் அப்பா அம்மா வயசான பிறகு அவங்கள குளிப்பாட்டி பாராட்டி ஆகாரத்தை ஊட்டி அவங்களுக்கு ட்ரெஸ் பண்ணி அவங்கள தலையை வாரி அப்படி குழந்த மாதிரி பார்த்துக்கினா ஏதோ ஒரு தவறு பாவம் மன்னிக்கப்பட்டு சாபம் நீங்கி நம்ம ஆசீர்வாதமாக மாறுறோம். அல்லே சொல்லுங்க. பரலோகத்தில் பலன் இருக்குதான். ஆண்டவர் அதிகமான பலனை வச்சிருக்கிறார். அனாதை இல்லத்தில் சேர்த்துட்டு மாதம் மாதம் பணம் கட்டினா கர்த்தர் ஆசீர்வதிச்சிருவாரா? நீ படணும், நீ காப்பாற்றணும், நீ படணும். கத்துவாரு, அங்கே நிற்காத, இங்கே துப்பாத, அங்கே போய் பேசாத, இவங்கிட்ட பார்க்காத. வயசான காலத்தில் இந்த ரூல்ஸ் தேவையா? அவர் எங்கே நிற்கிறாருன்னு அவருக்கே தெரியாதியா? நீங்கள் சின்ன குழந்தையா இருந்தீங்க, கரெக்டாக பாத்ரூமில் போய் உக்காந்தீங்க, டாய்லெட்டில் போய் உக்காந்தீங்க, அவங்க டாய்லெட்டுக்குள்ளே போகிறதுக்குள்ளே கழிஞ்சிருவாங்க. திட்டக்கூடாது. இங்கே தான் கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். அன்போடு புன்னகையோடு அவங்கள பராமரிக்கிறீங்களா? கண்டிப்பாக பலன் இருக்கு. வெறுப்பாக செய்யக்கூடாது, சேவையை வெறுப்பாக செய்யக்கூடாது, மூஞ்சி மாறிடக்கூடாது. சனி முடிச்சது எப்போ தான் சாக போதோ சொல்லலாமா? தப்பு. சில வீட்டில் பார்த்துருக்கேன், 49 வருஷமாக ஊழியம் செய்கிறேன், எவ்வளோ பேரை பார்த்துருப்பேன். உங்கள் பாஸ்ட் ஐயாவோட நான் பெரியவன், தெரிஞ்சுங்க. பெரியப்பா. அப்போ எவ்வளோ வீட்டுக்கு போயிருப்பேன், பார்த்துருக்குறேன். சகோதரிகள் பண்ணுற கூத்து. அவங்க அப்பா அம்மா, அவங்க தங்கச்சி, அவங்க அண்ணன், அவங்க அக்கா வந்தால் நல்லா கவனிப்பாங்க. மட்டன் நாங்கள்லாம் கெட்டு நெருங்கவே முடியாது, விலையே கேட்டு நேராக வீட்டுக்கு போயிடும். நாங்கள் ஒன்றும் பெரிய பணக்காரர், நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தோம். யோசித்து பாருங்க. அம்மா மம்மி ஒரே மாதம் தானே இருந்தீங்க மம்மி, இன்னும் ஒரு மாதம் இருங்களாம். ஒன்று கேட்குது. புருஷன் உள்ளே போய் ஐயோ இன்னும் எவ்வளோ செலவாக போதோ ஆண்டவரே பலம் தான், அப்படி தான் ஜெபம் பண்ணுவார். காப்பாற்றி அனுப்பணும், நம்மக்கிட்ட இருக்கிற வரைக்கும் ரிமார்க் ஆகக்கூடாது. இதே உங்கள் கணவருடைய அப்பா அம்மா, உங்கள் கணவருடைய அண்ணன் தம்பி தங்கச்சிங்க வந்தா அதே அன்போடு கவனிக்கிறீங்களா? மனசாட்சியை தொட்டு சொல்லணும். வந்து 10 நிமிஷம் கூட ஆகலை, என்னங்க இங்கே வா, கொஞ்சம் தனியாக கூட்டின்னு போய் அந்த பக்கம் ஒரு ரூம் இருக்குதாமே, இந்த வந்துக்குதுங்களே கிழங்கட்டு, எப்போ போதான்? இப்போதான் ஏன் வந்துருக்குதுங்க. போன மாதம் உங்கள் அப்பா அம்மா வந்து 1 மாதம் இருந்துட்டு போனாங்களா? அவன் பாவம் பயப்படுறான். ஏம்மா ஒரு 2 நாள் இருக்கட்டும்மா, பாவம் கோழை ஆகிட்டான் பாருங்க. சொல்லணுமா இல்லையா? உங்கள் அப்பா அம்மா உங்கள் அண்ணன் தம்பி தங்கச்சி வந்தப்போ 1 மாதம் வச்சு காப்பாற்றினியாம்மா. எங்கள் அப்பா அம்மா இல்லாத நான் எப்படிமா உனக்கு புருஷனாக வந்தேன்? அப்போ உங்கள் அப்பா அம்மாவோட எங்கள் அப்பா அம்மாவை நீ கனம் பண்ணணுமா இல்லையா? நான் இதனா குறை வச்சுனா? நீ ஏன் அந்த மாதிரி பண்ணுற? பரலோகத்துக்கே போக முடியாதுன்னு சொல்லணும். அப்போ தான் பயம் வரும். இவன் பயப்படுறான், எங்களா விட்டு ஓடிப்பட்டு போதோன்னு பயம். அப்படியாப்பட்ட கீழ்ப்படியாத ஜென்மங்கள் இருந்தால் என்ன, போனால் என்ன? யோசித்து பாருங்க. அடிமை. கரெக்டுமா, என்ன வயசானாலும் கரெக்டாக சொல்கிறீங்கம்மா, சின்ன பொண்ணு மாதிரி. யோசித்து பாருங்க. அது பிரதர்ஸ் இருக்கிறீங்க, உங்கள் மனைவனுடைய அப்பா அம்மா சொந்த பந்தம் நல்லா கவனிங்க, அன்பாக நேசிங்க, என்ன உடைமைகள் கொடுத்து அனுப்புங்க. சந்தோஷமாக இருங்க மாமா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் நல்லா இருக்கணும். நான் அப்படி தான் இன்னைக்கு வரைக்கும் கிறிஸ்மஸ் வந்தால் எங்கள் அப்பா அம்மாவுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குற மாதிரி எங்கள் மாமனார் மாமியாருக்கு நான் கொடுப்பேன். மாமனார் போன வருஷம் போயிட்டாரு, மாமியாருக்கு கொடுக்குறேன். சொல்லுவேன், எதுக்கு மாமி அங்கேயே, மாமா தான் போயிட்டார், இங்கே வந்து இருந்துங்க, அங்கே சாப்பிடுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருங்க. இல்லையாப்பா அங்கே கோழி கொஞ்சம் இருக்குது, அதை பார்த்துக்கணும், கோழிங்க ஒரு 10 வச்சுன்னுக்குறாங்க, அதை பார்த்துக்கணும். அவங்களுக்கு என்னென்னா அந்த அந்த கிராமத்தில் அந்த ஜனங்களை விட்டுட்டு வர்றதுக்கு மனசு வரல. எப்போனா வந்து போவாங்க. நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவி. தாயை போல தான். மம்மின்றான், மாமின்றான். சொந்த அம்மாவே மம்மி. பாருங்க, மம்மி என்ன அர்த்தம்? நெடில் வரல, கால் இல்லை. மாமி பெருசாக திறக்கிறான் வாயை. பெண்ணு கொடுத்த அம்மா மாமி, அதான் ஹானரபிள். அந்த ஃபாதர் இன் லா
மதர் இன் லா. அப்பா ஃபாதர், அப்பா அப்பா தான். ஃபாதர் இன் லா, சட்டப்படி உனக்கு அப்பா. சட்டம் கவர்மெண்ட் கொடுத்துருக்குது உனக்கு அந்த அப்பாவை. அதே போல் தான் மதர் இன் லா. அரசாங்கம் அந்த பொண்ணை நீ கட்டினதுனால அவங்க அப்பா உனக்கு ஃபாதர் இன் லா, மதர் இன் லா. கவர்மெண்ட் உனக்கு கொடுத்துருக்குது சட்டப்படி. அதான் இங்கிலீஷில் அப்படி போட்டான் பாருங்க. டாக்டர் இன் லா, மகளை எப்படி நேசிக்கிறோமோ அப்படிதான் இன்லா, டாக்டர் இன்லா, சட்டப்படி மகள். கையெழுத்தெல்லாம் போட்டுக்கின்னு சர்ச்சில் அட்டண்டன்ஸில் கையெழுத்தெல்லாம் போட்டு போமா புருஷன்கிட்ட போய் சந்தோஷமாக வாழ். அப்போ டாக்டர் இன்லா, கொடுமைப்படுத்தவே கூடாது. டாக்டர் இன்லா. அதே போல் தான் ஃபாதர் இன்லா, மதர் இன்லா. எவ்வளோ அழகாக வச்சாங்க பாருங்கள் வெள்ளைக்கார். சரிங்களா? யோசிக்கணும். விட்டு கொடுங்க, கண்ட்ரோல் பண்ணாத, அன்பு செலுத்து, அரவணைப்பாயாக. உன் மகளை போலவே மருமகளையும் நேசி, கவனி. ஆண்டவர் உங்களை ரொம்ப ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. பேசுறாரு ஆண்டவர், இது சப்ஜெக்டே இல்லை, ஆண்டவர் பேசுறாரு. அப்போ நற்கிரிகளை செய்யுங்க. அப்போ சந்திப்பின் நாளிலே, இயேசு வருகையிலே அவரை சந்திக்கும் பொழுது, சந்திப்பின் நாளிலே உங்கள் மூலமாக ரட்சிக்கப்பட்டவங்க, நீங்கள் செய்த நல்ல காரியங்கள் நற்கிரிகளை பார்த்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல்ல நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள். கேரக்டர் வெரி இம்பார்ட்டன்ட். இஃப் யுவர் மணி லாஸ், நத்திங் லாஸ். இஃப் யுவர் ஹெல்த் லாஸ், சம்திங் லாஸ். பட் யுவர் கேரக்டர் லாஸ், எவ்ரிதிங், ஆல் திங் லாஸ். பணத்தை இழந்தால் நீங்கள் எதையும் இழக்கவில்லை. உன் சுகத்தை இழந்தால் கொஞ்சம் வருத்தம். உடம்பு சரியில்லாதவங்க சிரிக்க முடியுமா? 4 வாந்தி 4 பேதி ஜுரம், யாருன்னா வந்து தமாஷா பேசினா சிரிப்பீங்களா? முடியாது. சும்மாரா டே, நீ வேற என்னடா என்ன வெறுப்பேத்துறியா போடா டேன்றவான். ஏன்னா அவனுக்கு அப்படி இருக்குது நிலவரம். ஆனால் அவன் நல்லா ஆயிட்ட பிறகு சிரிப்பான். அதான் சம்திங் லாஸ். இஃப் யுவர் மணி லாஸ், நத்திங் லாஸ். பணத்தை இழந்தால் நீ எதையும் இழக்கவில்லை. அது யாருக்கிட்டே இருக்குது. பர்சன் போட்டோம் போ. என் பர்ஸில் சில டைமில் திருடு போயிருக்குது. நம்ம நண்பர் யாரோ எடுத்துருக்கிறாரு பாவம், போ பழசிக்கிட்டா நிம்மதியாக நானே பேசிக்குவேன் என்கிட்ட. நம்ம கேர்லெஸ்ஸாக இருந்தது நம்ம தப்பு. அவனை எதுக்கு நம்ம திட்டினோம்? சரி எப்படியோ செல்ஃபோன் ஒன்று திருடு போயிடுச்சு. சேர்ந்து 35,000 ரூபாயா? எவ்வளோ கஷ்டம் பட்டு பாருங்க. எளிய ஒரு சிம்பிள் ஊழியக்கார் 35,000 ரூபாய் வாங்கி 2 மாதம் கூட ஆகலை. வேலூர் சிஎம்சி பஸ் ஸ்டாண்டில் எவனோ அதுக்குன்னு ட்ரைனிங் எடுத்துருக்குறாங்க. 2 கையிலையும் வெயிட் எடுத்துன்னு பஸ்ஸில் ஏறப்போ பின்னாடி பாக்கெட்டில் கை விட்டு எடுத்துருக்கு. அவங்க அதுக்கெல்லாம் ட்ரைனிங், அவ்வளோ டெக்னிக்கலாக. 1 வாரம் வருத்தமாக இருந்தேன். போலீஸ்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். எல்லாருடைய ஃபோனும் உங்களுக்கு பின்னாடி தொலைஞ்ச ஃபோனெல்லாம் கிடைக்குதுங்க ஐயா, உங்கள் ஃபோனு கிடைக்கலன்றான். சைபர் கிரைமில் வரல. அவன் என்ன பண்ண போகிறான்? அதை திறந்து அதில் சிம் கார்டு போட்டாவே எங்கள் சைபர் கிரைமுக்கு வந்துடும். அதுக்கு சிலர் சொல்கிறாங்க ஃபோனை ஆன் பண்ணாமையே அதை ஓப்பன் பண்ணி பீஸாக கட்டி டிஸ்பிளே ஒருத்தனுக்கு குறைஞ்ச விலைக்கு, அந்த போர்டை ஒருத்தனுக்கு குறைஞ்ச விலைக்கு, அந்த சேஸ் ஒருத்தனுக்கு குறைஞ்ச விலைக்கு விற்றுட்டா 35,000 ரூபாய் செல்ஃபோனு ஒரு 5,000 ரூபாய்க்கு விற்பான் குடிகாரனுங்க. நானே போட்டேன் ஃபேஸ்புக்கில். என் செல்ஃபோனை எடுத்த நண்பர், அப்படி தான் போட்டேன், திருடினவர்னு போடல. என் செல்ஃபோனை எடுத்த நண்பர் தயவுசெய்து என்கிட்ட கொண்டாந்து கொடுத்தால் அவருக்கு நான் தகுந்த சன்மானம் கொடுப்பேன். அல்லது ரிப்போர்ட் கொடுத்துருக்குறேன் பாருங்கள், இந்த ஃபோனுடைய நம்பரு, சீரியல் நம்பர் எல்லாம் கொடுத்துருக்குறேன், ஐஎம் நம்பரு. நீங்கள் யாராவது இதை பற்றி டெக்னாலஜி தெரிஞ்சிருந்தால் போட்டு பார்த்து கண்டுபிடித்து கொடுத்தால் அதற்குரிய சன்மானம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு எனக்குள்ளவே நான் தீர்மானம் பண்ணி வச்சேன். 5,000 ரூபாய் கொடுத்துடலாம் யார் கண்டுபிடிச்சி கொடுத்தாலும். இதான் இன்றைக்கி வரைக்கும் வரலையே, இன்றைக்கி வரைக்கும் வரல. எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் கொஞ்ச நாள் தான் அந்த வருத்தம், அதுக்கப்புறம் செட்டில் ஆயிடுச்சு. ஏன் தெரியுமா? அதை விட பெரியவர் இயேசு. அல்லேலூயா. கஷ்டப்பட்டு வாங்கினது போச்சுன்னு வருத்தம் இருக்கலாம், மனிதர்கள் தானே. ஆனால் ஆண்டவர் உள்ளத்தில் ஒரு ஆறுதல் கொடுத்தார். நல்ல வேலை மகனே, செல்போன் போயிட்டு நீ இருக்கிறல்ல, நீ போயிட்டு செல்போன் இந்த என்ன பிரயோஜனம்? வாடகை தான் எடுத்து பார்த்துருக்கு. அது அவங்களுக்கு ஹேண்டில் பண்ணவே தெரியாது. அவ்வளோ லேட்டஸ்ட் மாடல். தண்ணியில் விழுந்தால் எத்தனை வருஷம் ஆனாலும் அது கெடாதான், திரும்ப வேலை செய்யும். அப்படி லேட்டஸ்ட் மாடல். சரி போட்டோம். லூக்கா 16:19. இன்னும் ஒரு 10 நிமிஷம் முடிச்சலாம் ஐயா. சம்பிரமமாய் வாழ்தல், அதாவது எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ்.
ம் ம் போதும். அது நீங்கள் முன்னாடி பின்னாடி அப்புறம் படிச்சுங்க, குறிச்சிங்க. லூக்கா 16:19 நடந்த நிகழ்ச்சியை இயேசு அங்கே சொல்கிறார். மீதியெல்லாம் ஓமை. இதில் வர்ற கதாபாத்திரம் பாருங்கள், ஐஸ்வர்யவான், லாசரு, ஆபிரகாம், மோசே, அப்படியெல்லாம் அதில் வருது பாருங்கள். அப்போ இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் அறிந்தவர். மோசே காலத்தில் ஆபிரகாமுக்கு பிறந்த நடந்த நிகழ்ச்சி எல்லாருக்கும் தெரியும். அதனால் அங்கே நான் படம் பிடித்து காட்டுகிறார். ஐஸ்வர்யவான், அவன் பேரை கூட ஆண்டவர் சொல்ல விரும்பலை, ஐஸ்வர்யவான். ஆனால் தரித்திரனுக்கு பேர் கொடுத்தாரு லாசரு. பழைய ஏற்பாட்டில் ஒரு லாசரு, புதிய ஏற்பாட்டில் ஒரு லாசரு வராங்க. இந்த லாசரு பாருங்கள், ஆண்டவர்கிட்ட போயிட்டார் ஆபிரகாம் மடியில். இந்த மடையன் அந்த லாசருக்கு, அதாவது தன்னையும் மீறி கொஞ்சம் சிந்துமே, அதைத்தான் லாசரு சாப்பிட்டுக்கிறான். இவன் மனப்பூர்வமாக கொடுக்கல. சம்பிரமமாக வாழ், லக்ஸூரியஸ் லைஃப், அதாவது எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ், உடம்பு தோற்றம், உலக வாழ்க்கை ரொம்ப டாம்பிகமாக இருக்குது, உள்ள ஆத்மா காலியாக இருக்குது. அந்த ஐஸ்வர்யம் தான் அவன் ஆத்மாவில் வாழுது, பரிசுத்தம் வாழலை. அப்போ அவன் எங்கே போயிட்டானா? வசனம் சொல்லுது பார்த்தீங்களா? லூக்கா 16:23 பாதாளத்தில் அவன் தன் தலையை ஏறெடுத்தான். பாதாளத்தில் இருந்து கொண்டு பார்க்குறான். கண்களை ஏறெடுத்து மேற்கொண்டு டைலாக் தொடருது. கண்டிப்பாக போக முடியாதுன்ட்டார். பாதாளத்திலிருந்து பரதேசிக்கு போக முடியாதுன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. செத்து போனவனை அனுப்புனா கூட அவன் போய் பிரசங்கம் பண்ண முடியாது, பண்ணாலும் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. பேய் வந்துருச்சுன்னு ஓடிவிடுவாங்க. கரெக்டு தானே? உயிரோடு வச்சிருக்கிறேன் மோசே போன்ற தீர்க்கதரிசிகள். அப்போ மோசே காலத்தில் நடந்த நிகழ்ச்சி இயேசு சொல்கிறாரு, பழைய நடந்த நிகழ்ச்சி. மோசே போன்ற தீர்க்கதரிசிகள் பிரசங்கம் பண்ணுவாங்க, அதை கேட்டு அவன் ரட்சிக்கப்படட்டும், மனம் திரும்பட்டும். இவரை நான் அனுப்ப முடியாதுன்னுறார் ஆபிரகாம். அதுபோல தான் செத்து போனவங்க வந்து பக்தியாக பிரசங்கம் பண்ணால் ரட்சிக்கப்பட மாட்டாங்க. பாஸ்டரை வச்சிருக்கிறேன் இந்த ஏரியாவில், அவர் போதிக்கிறார்ல, அதை கேட்டு மனம் திரும்பு, ரட்சிக்கப்படு, சர்ச்சுக்கு வா, அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். அல்லையிலே சொல்லுங்க. இங்கே இன்னொன்று டச் பண்ணிட்டு விட்டுட்டோம். லூக்கா 21:19 உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்மாவை காத்துக்கணும். பொறுமை இருக்குதாம்மா? பொறுமை இருக்குதா? பொறுமை தான் பரிசுத்தத்தின் முன்னேற்றம். பவுல் எழுதுகிறார், பொறுமையோடு ஓடக்கடவும், பாரமானதை எல்லாம் தூக்கி வீசி எறிந்து விட்டு பொறுமையோடு ஓடக்கடவோம். உலக பிரகாரமான ஓட்ட பந்தயத்தில் போட்டிக்கு ஆள் வைக்கிறாங்க. அப்போ எல்லாரை விட வேகமாக ஓடினதான் பிரைஸ். ஆனால் ஆவிக்குரிய பரிசுத்த ஓட்ட பந்தயம் உங்களுக்கு போட்டி யாருமே கிடையாது, நீங்கள் தான் பொறுமையோடு ஓடி அந்த இலக்கை அடையணும். ஆனால் 2 ஓட்ட பந்தயத்துக்கும் இச்சை அடக்கம் தேவை. உலக பிரகாரமான ஓட்ட பந்தயத்தில் ஓடுறவனும் என்ன பண்ணுவான்? அந்த ஓட்ட பந்தயம் ஃபைனல் நாள் வர்ற வரைக்கும் அதுலேயே கவனமாக இருப்பான். சாப்பாடெல்லாம் லிமிட்டாக சாப்பிடுவான், ஜூஸ் தான் குடிப்பான். அவன் காலையிலையும் மாலையிலையும் அந்த ஓட்ட பந்தயத்தில் ஜெயிக்கிறதுக்கு எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்பா கூப்பிட்டா கூட அப்படி எக்ஸசைஸு மார்ச் பாஸ்டில் தான் வந்து விசாரிப்பான். ஓட் டேடி, அப்படி நில்றாடே, கொஞ்சம் நில்றா, ஓட்ட பந்தயத்தில் ஜெயிக்கணும்பா. அவன் கவனமெல்லாம் அதில் தான் இருக்கும். இந்த டான்ஸு கற்றுக்குதுங்களா பொட்ட பசங்க, டான்ஸு கற்றுக்குவாங்க பார்த்துக்கிறீங்களா? இந்த ஃபைனல் டே சிறப்பாக ஆடணும். அதுங்க பாருங்கள் வீட்டில் அதுங்க நடக்கிறதே டான்ஸாக தான் இருக்கும். அம்மா கூப்பிடுவாங்க, ஹாய் ஹோய் ஹேன்னு போய் அங்கே நிற்பாங்க. என்ன மம்மி கூப்பிட்டேன், ஒழுங்காக நடந்த வாடினேன். இல்லை டான்ஸில் நான் ஜெயிக்கணும். அவங்க கனவு நனவு எல்லாமே ஜெயிக்கணும், அதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணோம். அதுபோல் பரலோகத்துக்கு போகணும். நம்ம ஓட்டம் பொறுமையாக இருக்கணும். போட்டி பொறாமல் இருக்கக்கூடாது. போட்டி பொறாமல், வன்கண்கள், மற்றவங்களை சபிக்கிற சுபாவம், எரிச்சல், கோபம், ஆணவம் இருக்கவே கூடாது. இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவி எனக்குள் இருக்குமானால் அதான் பரிசுத்த ஆவி. அப்படி இருக்கிறது உண்மையானால் தரித்திரருக்கு சுவிசேஷம், ஆறுதல் சொல்லணும். பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆறுதல், பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்தணும். ஆவலாய் காத்திருக்கிற மக்களுக்கு, நோய்வாய்ப்பட்டவங்க, குத்தப்பட்டவங்க, நொறுக்கப்பட்டவங்க, நசுக்கப்பட்டவங்களுக்கு கடினமான வார்த்தை உபயோகப்படுத்தவே கூடாது. அரவணைக்கணும், நேசிக்கணும். இவரே இவ்வளோ அன்பாக நேசிக்கிறாரு, அப்போ ஏசப்பா எவ்வளோ நேசிப்பார். அப்படி வரணும். அவங்க நீ இப்படியே இருந்த செத்து போயிடுவேன், அப்பவே செத்துருவான் பாவம். தேவையா?
யோசிங்க. ஆஸ்பத்திரியில் போயிட்டு இந்தியாவின் எழுப்புதலுக்காக, அமெரிக்காவில் இருக்கிற பிரசிடென்ட்டுக்காக, ஜெர்மனியில் இருக்கிற முதலமைச்சருக்காக ஜெபம் பண்ணுந்தா ஜெபம் பண்ணி முடிச்சு அவர் செத்து போயிருப்பார். எப்போ செத்தார் இவரு? அமெரிக்காவில் இருந்தீங்களே நீங்க, அப்போ செத்தார். வந்த நோக்கம்னா அவருக்கு மட்டும் ஊக்கமாக ஸ்பெஷலாக டைம் ஒதுக்கி ஜெபிக்கணும், அவ்வளோதான். வேற காரியம் அங்கே சேர்க்கக்கூடாது. சாப்பாட்டுக்கு ஜெபம் பண்ணுறப்போ சாப்பாட்டுக்கு மட்டும்தான் ஜெபிக்கணும். ஆமாம், சாப்பாட்டுக்கு நேரத்தில் நெடு முட்டி போட்டு ரொம்ப பக்தியாக அப்படியே பட்டணங்கள்லாம் பார்த்தோம், எல்லாம் க்ளோஸு. ஆகாரத்தை ஆசீர்வதியும், படைத்த கரங்களை ஆசீர்வதியும், நாங்கள் பலனடைந்து உமக்காக ஊழியம் செய்யணப்பா, இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. போதும். அந்த பயிர் நட்டவன், அந்த அறுவடை செஞ்சவன், அரிசி கடைக்காரன், எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் பண்ணி பசியாக்கிற பசங்க என்ன பண்ணுறது? எப்போ பாதியிலே சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. ஞானத்தை பயன்படுத்துன்றார். ஞானம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஐயா அப்படியெல்லாம் நிற்கிறாருன்னா சீக்கிரம் முடிக்க சொல்றாருன்னு அர்த்தம். முடிக்க மனமின்றி முடிக்கிறேன். உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருங்கள். மறுபடியும் யோசுவா 23:11 முடிக்கலாம். உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிரும். கேர்லெஸ்ஸாக விளையாட்டுத்தனமாக இருக்கணும். ஆத்துமா ரொம்ப முக்கியம் ஐயாம்மா. ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. ஆத்துமா தான் முக்கியம். எப்படி சரீரத்திற்கு ஆகாரம், தண்ணீர், காற்று, அதுபோல் உங்கள் ஆத்மாவுக்கு வேத வசனம், ஜபம், உபவாசம், இதெல்லாம் உருப்படியாக பக்தியாக இருந்தால் பரிசுத்தம் தானாக வளரும். ஆண்டவர் பேசுவார், எது எது தப்பு, எது எது ரைட்டு, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே போதிப்பார். ஒரு சின்ன தவறு கூட நீங்கள் செய்யாமல் பரிசுத்தமாக வாழ முடியும். அல்ல சொல்லுங்கள். முடிக்க மனமின்றி முடிக்கிறேன். ஜெபம் பண்ணலாமா? எல்லாம் எழுமி நிற்கலாமா? மதிப்பாக வணக்கமாக ஆண்டவரை கனம் பண்ணும்படி எழுமி நின்று அப்படி முகத்துக்கு முன்னாடி கரங்களை கூப்பி பக்தியாக வணக்கமாக எழுமி நிற்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென்.